சுவையும் ஆரோக்கியம் இருந்த அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சமையலில் போய், அதாவது கிச்சனில் போனாலே சமைக்கணுமா அப்படி சொல்லி யோசிப்பீங்களே, அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் இருக்காது. அந்த தக்காளியும் நெய்யும் குக் பண்ணுறது மட்டும் தான் டைம். மற்றது எல்லாத்தையும் நம்ம ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணி அப்படியே சுட சாப்பிடலாம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ வேணும் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமாக நிறைய பக்கத்தில் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்கிட்ட இந்த காலிஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்சா அந்த காலிஃப்ளவரை எடுத்து வச்சுருக்கோம். வேக வைக்கிற பக்கம் என்ன, தண்ணியில் வேக வச்சு, அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திங்கன்னா அது நியூட்ரிஷன் வேல்யூ கிடைக்காது. இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர்ஸ் நியூட்ரிஷன் போய் மீட் பண்ணி எப்படிலாம் ஃபுட்டு வந்து நம்ம எடுத்தால் நல்லது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நியூட்ரிஷன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது நியூட்ரிஷன் டாக்டர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போவுமே ஒரு காயை நம்ம எடுக்கிறோன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து தான் அதை வந்து நம்ம மசாலா போட்டு பரட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? சரி, இப்போவே ரொம்ப நாள் பேசுனது அப்படி நம்ம அப்படியே சமைச்சிட்டே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருவாங்க. காலிஃப்ளவர் பிரட்டல் தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 நம்பர், அதாவது வேக வச்சது 1 கப்பு, தக்காளி 1 நம்பர், இடிச்ச பூண்டு 10 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், வரமிளகாய் 2 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துட்டீங்க. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற அந்த குழம்பு தூளோ இல்லை மிளகாத்தூள், மல்லித்தூள் அப்படின்னா எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு சாலட் நம்ம கொடுத்தோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சில பேர் நிறைய பேர் யோசிக்கிறீங்க, அதுவே கொஞ்சம் சூடாக கொடுத்தா சாப்பிட்லாமே சொல்லி சாப்பிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான். இப்போ வந்து இந்த பேனில் நம்ம என்ன பண்ணால் இந்த அளவுக்கு 2 டீஸ்பூன் நெய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நெய் போட்ட பிறகு லைட்டாக அந்த சூடாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு. சும்மா அந்த கடுகு வந்து அந்த கடுகு போட்ட பிறகு அந்த கடுகு யார் மேலே இருக்க கோவமோ அந்த கோவத்தை டக்குன்னு வெடிச்சிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், வரமிளகாவை 2 போடுறோம். வரமிளகா போடுற டைமில் இந்த தக்காளி நம்ம போட்டுறேன். சரிங்களா? இந்த மிளகாவை இப்படி உடச்சி போடுறோம். இதுக்கப்புறம் தக்காளி, இதுக்கப்புறம் நம்மளோட கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க உள்ள. இப்போ தான் வேலையே, அந்த ஒரு 2 நிமிஷம் வேலை இருக்கும் இந்த தக்காளி குக் பண்ணுற அளவுக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுறேன். உப்பு கடைசியாக போடலாம், இருந்தாலும் தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு 10% உப்பு தேவைப்படுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல இந்த உப்பு போடுறோம். இந்த தக்காளி குக் பண்ணுறோம். இந்த தக்காளி குக் பண்ணுற பக்குவம் எப்படி கேட்டிங்கன்னா, சும்மா அந்த தக்காளி லைட்டாக அந்த வெந்த பக்குவம் வந்தால் போதும். அந்த தக்காளி முழுசாகவே இருக்கணும். அந்த முழுசாக இருந்தால் தான் இந்த காலிஃப்ளவரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேக வச்ச அந்த காலிஃப்ளவர் இருக்குல்ல, இந்த காலிஃப்ளவரோட அந்த தக்காளியும் சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது தான் அந்த தக்காளியோட புளிப்புத்தன்மை, இதில் ஆட் பண்ண போகிற மிளகு சீரகோட காரத்தன்மை, அந்த பூண்டோட வாசம், அதுக்கப்புறம் வந்து இந்த காலிஃப்ளவர் சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். வெறும் காரமே மாட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கு, எல்லா சுவையும் சேர்ந்து இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இதுக்கப்புறம் இங்கே தலைவர் உள்ளே வராரு. கொஞ்சம் அந்த இடித்த பூண்டும் கொஞ்சம் போடுறோம். இந்த பூண்டும் இந்த இதுவும் போட்ட பிறகு இந்த இடத்துல கொஞ்சம் பேஸ்ட் போடுறேன். என்னடா ஃபஸ்ட்டே ஒரு பூண்டு போட்டால் திருப்பி வேறு பூண்டும் இஞ்சி எல்லாம் சேர்த்து போடுறாது அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க சில பேர். இது எதுக்காக போடுறேன்னா, அந்த அந்த மிளகு சீரகம் அந்த காலிஃப்ளவரோட சேர்க்கறதுக்கு அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் மற்றதெல்லாம் ஒன்றா சேர்க்கும். ஸோ அதனால நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இதை போட்ட பிறகு திருப்பி அப்படி பிரட்டுங்க. இதுக்கப்புறம் இந்த வேக வச்ச காலிஃப்ளவர் இருக்குல்ல, இந்த காலிஃப்ளவரை இப்படி போடுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இந்த மஞ்சத்தூள். சரிங்களா? இது போட்ட பிறகு பேனில் டாஸ் பண்ணுறோம். இப்படி டாஸ் பண்ணுற டைமில் கொஞ்சோண்டு தண்ணி தெளிக்கலாம் லைட்டாக. எதுக்காக தண்ணி தெளிக்கிறேன்னா, அந்த கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த தாளித்த பிறகு லைட்டாக அப்படி வேகணும். வெந்தால் தான் அந்த மற்ற பொருளோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதுதான் வேகதுன்னா ஏற்கனவே வேக வச்சு தான் போட்டிருக்கோம். மற்ற பொருளோட, அதாவது அந்த கடுகு, அந்த பூண்டு, தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை, இந்த காலிஃப்ளவரு, இதெல்லாம் ஒன்று சேரணும். அப்போ தான் வந்து சொந்தமானதான் அது வேல்யூ ஆடாக இருக்கும். ஸோ இதை இப்படி போட்டு ஹை ஃப்ளேம் வச்சு டாஸ் பண்ணுறோம்.
இதுக்கப்புறம் இந்த மிளகுத்தூளை மேலே போடுங்க. சும்மா அப்படியே மேலே தராமல் போடுங்க. சில பேர் என்ன பண்ணுவோன்னா வெங்காயம் லைட்டாக போடுவாங்க. அப்படி வெங்காயம் வேணால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டு 2 நிமிஷம் பரட்டிட்டு உடனே தக்காளி போடுறேங்க. வெங்காயம் முழுமையாக வேக வச்சு போடணும் அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இல்லை எனக்கு வேண்டாம் சிம்பிளாக இதே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கப்புறம் அப்படி ஒரு பெரட்டு தலைவரை கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. மிளகுத்தூள் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வந்து பெரட்ட வேண்டாம். அந்த மிளகோட அந்த காரத்தன்மை அந்த ஷார்ப்பாக அப்படி தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதே மிளகா அடுப்பில் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண என்னென்னா ட்ரை ஆக அது ஒரு கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அப்படி ஜஸ்ட்டு போட்டு பரட்டிட்டு உடனே தரீங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண உடனே வந்து டக்குன்னு சர்வ் பண்ணி அப்படியே சாப்பிடணும். லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் தப்புலாம் இல்லை. எப்போவுமே நம்ம வீட்டில் அப்படியே மசாலாம் போட்டு சாப்பிட்டு எப்போ பழகின ஆளுக்கு நாக்குது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் மச் பெட்டரான ஒரு டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடடடடா, சூடு பறக்க ஆவி பறக்க அப்படியே கமன்னு நல்லா வாசம் சூப்பராக தூக்குது. எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது இந்த டிஷ்ஷோட ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலிஃப்ளவர் வந்து கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது அந்த க்ரன்ச்சியாக இருக்கணும். கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிளகு சீரகம் போடும் உடஞ்சிடும் டாஸ் பண்ணும்போது. அதே டைமில் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், அப்படி தான் நல்லா இருக்காது. ஸோ அந்த க்ரன்ச்சியான அந்த பூவில் இந்த தக்காளியோட அந்த புளிப்பு தன்மைக்கு அந்த பூண்டோட வாசத்துக்கும் அது மிளகு சீரகம் அப்படி மேலே போட்டு பரட்டி எடுக்கும்போது எக்ஸலண்ட் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் சாப்பாடு. சிம்பிள், ஈஸியாக எப்போ பண்ணுறது ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி உங்கள் எல்லாருக்குமே.